ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 கார்டு ஐடியாஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட் வந்துட்டு இந்த பர்த்டே கார்டு. இந்த பர்த்டே கார்டு பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் கலர் ஷீட் எடுத்துக்கிறேன். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 எட்ஜஸ்லேயும் கர்வ் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் ஷீட் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கிறேன். இதில் க்ளூ போட்டுட்டு இந்த கார்டோட ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பிங்க் கலர் ஹார்ட்டை விட சின்னதாக ஹார்ட் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒன் சைடு மட்டும் க்ளூ போட்டுட்டு இந்த பிங்க் கலர் ஹார்ட்டில் ஒட்டிக்கணும். அடுத்து இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதுலேயும் ஹார்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்து இந்த பிங்க் கலர் ஹார்ட் இன்னொரு சைடில் ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பர்த்டே விஷ் எழுதுறதுக்காக ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை கீழே கம் போட்டு ஒட்டிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஜிக்ஸாகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் கம் போட்டு இந்த ரெட் கலர் பேப்பருக்கு மேலே ஒட்டிட்டு ஒரு ஒயிட் கலர் பென்சில் எடுத்து அந்த ஹார்ட்டை கீழே ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் இதுக்கு கீழேயும் ஏதாச்சும் பண்ணலாங்கிறதுக்காக கீழேயும் அந்த லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெட் கலர் பேப்பரில் குட்டி ஹார்ட் கட் பண்ணி அந்த லைன்ஸில் ஒட்டிக்கிறேன். இனி உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளார் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்து ஒரு பெட்டல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இதில் அதை கட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் கிடச்சிரும். இதில் ஒரே ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெட்டலை விட்டுட்டு மற்ற எல்லா பெட்டலுக்கும் இப்படி ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஒரு பெட்டல் எதுக்குன்னா அந்த பெட்டலுக்கு மேலே நம்ம இன்னொரு பெட்டலை ஒட்டிக்க போகிறோம். இதே மாதிரி 7 ஃப்ளவர்ஸ் செஞ்சு எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஒரு பெட்டலுக்கு மேலே இந்த மாதிரி கம் போட்டு இன்னொரு ஃப்ளவரை ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் கம் போட்டு ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் இந்த சென்டரில் இருக்க 3 பெட்டலுக்கு மேலேயும் இந்த மாதிரி கம் போட்டு இன்னொரு ஃப்ளவர் ஒட்டிக்கோங்க. அடுத்து 2 பெட்டலுக்கு மேலே கம் போடணும். அதே மாதிரி இந்த சைடும் 2 பெட்டலுக்கு மேலே கம் போட்டு இன்னொன்று ஒட்டிக்கணும். லாஸ்ட்டாக 3 பெட்டலுக்கு மேலே கம் போட்டு இன்னொரு ஃப்ளவரை ஒட்டிக்கணும். இனி இதை கார்டில் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி கம் போட்டு ஒரு சைடு ஒட்டிக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் கம் போட்டு இந்த சைடு ஒட்டிக்கணும். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? வாவ்! இனி ஃப்ரெண்டில் விஷஸ் எழுதுறதுக்காக ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பர்த்டே கார்டு ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே கார்டு பண்ணலாமா? இதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டுறதுக்காக ஒரு ப்ளூ கலர் பேப்பரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் சென்டர்லேருந்து ஒரு 7 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. அந்த சைடு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சைட்லேயும் க்ளூ போட்டு இந்த பேப்பரை அந்த ஒயிட் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டிக்கணும். அந்த லைன் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மடக்கி விடணும் 2 சைடும். இப்போ நம்மளுக்கு காலர் ரெடி ஆகிடுச்சு. ஷர்ட்டில் வைக்கிற பட்டன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ரவுண்ட் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். இனி பட்டன்ஸில் அந்த ஓட்டை இருக்கும்ல, அதுக்காக நான் இப்படி டாட் வச்சுக்கிறேன். இனி கம் போட்டு அந்த 3 பட்டன்ஸையும் இதில் ஒட்டிக்கணும்.
நெக்ஸ்ட்டு இந்த ஷர்ட்டில் இருக்கிற பேக்கெட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கம் போட்டு இந்த சைடு ஒட்டிக்கணும். அது இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் பேப்பரை அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். இப்போது ஷர்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி உள்ளே உள்ளது பண்ணுவோமா? அதுக்கு இந்த மாதிரி 3 பீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 எட்ஜஸ்லையும் மடக்கி விட்டுக்கணும். அந்த மடக்கி விட்டோம்ல, அதில் கம் போட்டு ஒரு சைடை மேலே உள்ள பாதி பேப்பர்லேயும் இன்னொரு சைடை கீழே உள்ள பேப்பர்லேயும் ஒட்டிக்கணும். இதே மாதிரி 3ஐயும் ஒட்டிக்கணும். இனி ஒரு பேப்பர் எடுத்து அதில் டேட்னு எழுதி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி கட் பண்ணி எடுத்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் இந்த ஒவ்வொரு பேப்பருக்கு மேலே ஒட்டிக்கிறேன். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த டேட் வந்துட்டு அழகாக தெரியும். இதை கொஞ்சம் கூட டெக்கரேட் பண்ணுறதுக்காக 2 ஹார்ட் கட் பண்ணி மேலேயும் கீழேயும் ஒட்டிக்கிறேன். கீழே ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃபாதர்ஸ் டே கார்டு செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு சிம்பிளான கார்ட் பண்ணலாமா? இதுக்கு ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்து அதை 2 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அதில் சர்க்கிள் போட்டு எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை அந்த பிங்க் கலர் பேப்பருக்கு சென்டரில் இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒன் சைடு ஒட்டிக்கணும். இன்னொரு சைடும் அதே மாதிரி தான் இந்த சென்டரில் கம் போட்டு இன்னொரு சைடு ஒட்டிக்கணும். இந்த க்ரீன் கலர் பேப்பரில் எல்லாமே ஃப்ளவர்ஸ் ஒட்டினா சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே கார்டில் பண்ணோம்ல, அதே மாதிரியே ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சு இது ஃபுல்லாக ஒட்டிக்கணும். இந்த ஃப்ரண்ட் பேஜ் டெக்கரேட் பண்ணுறதுக்காக 3 ஃப்ளவர் செஞ்சு எடுத்திருக்கேன். இதை கம் போட்டு இந்த 3ஐயும் இதில் ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 லீவ்ஸ் செஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஒட்டிக்கணும். இதில் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.